திராவிட குரூப் என்ன சொல்கிறான், உன்னுடைய தமிழில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இங்கிலீஷ்காரன் தான் சொல்லி கொடுத்தான். இவ்வளோ பெரிய பெரிய கோயில் நிற்கிது தஞ்சாவூர்லன்னு சொன்னால், கோயில் தான் ஏன் கட்டினா, அது அடுத்தாப்பில் கிளம்பி வந்துடுறான். சோழன் என்ன பண்ணா, கோயில் தான் கட்டினா, வேற என்ன பண்ணிட்டான். பாசன கட்டமைப்பு இருக்குது, அது சும்மா அதை செய்தவன் சோழனா, அது என்ஜினியர் இல்லையா, அந்த தமிழன் தான் சொல்கிறான். அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன, நீ வரலாறற்றவன். நீங்கள் மெக்சிகோவில், நான் இந்த சு வெங்கடேசன் போன்ற தொடர்களுக்கு நான் சொல்லுகிறேன், மெக்சிகோவில் சிவப்பு கொடியை பிடித்து கொண்டு ஜப்பட்டிஸ்டான்னு ஒரு ஆள் போராடிட்டு இருக்கிறான். ஜப்பட்டிஸ்டா விடுதலை இயக்கம். அவர்கள் யாரையும் தலைவர்னு சொல்ல மாட்டான், தலைவர்கள் முகத்தையே காட்ட மாட்டான், முகத்தை மூடிட்டு தான் போடுவான். ஆனால் மிகப்பெரிய போராளிகள். அவன் சொல்லுகிறான், ஜப்பட்டிஸ்டா சொல்லுகிறான், என்னை வரலாறற்றவனாக மாற்ற அவன் முயற்சி செய்வது நான் புதிய வரலாறு படைத்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையின் காரணமாக செய்கிறான். என்னுடைய வரலாறு எனக்கு தெரியாமல் என்னுடைய வரலாற்றினுடைய மறதியிலே என்னை மூழ்கடிக்க பார்க்கிறான். இதைத்தான் திராவிடம் செய்கிறது, இதைத்தான் ஆரியம் வேறு வகையில் சரி. ஆரியம் இதை மறுக்க மாட்டான், அதுதான் என்னோடதுன்னு சொல்லுவான். தமிழர் நாகரிகம் அது என்னோடதுன்னுவான். திராவிடம் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றான். உங்களுக்கு என்ன இருக்குதுன்றான். நீ அதன் வழியாக நீ நம்பிக்கை இழக்கிற போது, உன்னுடைய மொழியில் கிடையாது, உன்னுடைய வரலாற்றில் எதுவும் கிடையாது என்று நீ நம்பிக்கை இழக்கிற போது, புதிதாக வரலாறை படைப்பதற்கு உனக்கு தெம்பே வராது. புதிதாக வரலாறு படைப்பதற்கு, புதிதாக ஒரு ஆட்சி எழுச்சி கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது. என்னால் முடியும் என்று நீ நம்ப மாட்டேன். நான் திரும்ப நான் பல இடத்துல சொல்றேன், நீங்க இது பழமைவாதம் அல்ல. மரபு என்பது வேறு, பழமை என்பது வேறு. தொன்மை என்பது மரபையும் இன்றைக்கு இருக்கிற நவீனத்தையும் இணைக்கிற ஒரு பாலம். மரபு என்பது வேறு. மரபு பழமையில் காலூன்றி நிற்கும். மரபு ஈக்குவலன்ட் பழமை கிடையாது. மரபு என்பது வளர்ந்து கொண்டிருப்பது. அந்த மரபு நேற்றைக்கு பழைய செய்தியாக இருந்தது, இன்றைக்கு நவீன செய்தியாக இருக்கும். இந்த ரெண்டினுடைய தொடர்ச்சியை சொல்வதுதான் மரபு. ட்ரெடிஷன் வேறு, ஏன்சியஸ்னஸ் வேறு. ஆனால் ரெண்டுமே இணைந்து தான் வரும். ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது. ஆனால் ஒன்றும் இதையும் மாற்றி பேசிடக்கூடாது. இந்த மரபு நமக்கு உரியது என்று வருகிற போது, இந்த மரபில் வருவது தான் நான் இப்போ பல நிகழ்ச்சிகள் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு லா காலேஜ் படிக்கிறீங்கன்னா, கண்ணகி வழக்குரைத்த காதையை சேர்க்காமல் இன்னும் லா காலேஜ் சிலபஸ் என்ன? கண்ணகி வழக்குரைத்த காதை தான் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் படிக்க வேண்டியது. நீ ஒரு ஒரு அஃபிடவிட்டை தயார் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு கிரிமினல் ஒரு லாயர் என்ன பண்ணுவீங்க? இவர் வழக்கமாக குற்றம் செய்து பழக்கமாட்டவர் அல்ல, அவர் வழக்கமாக செய்ய மாட்டார், இவருடைய பின்னணி குற்ற பின்னணி உரியவர் கிடையாது, இன்ன ஆதாரங்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அந்த ஆதாரம் இந்த குற்றத்திற்கான ஆதாரம் கிடையாது, இதுதானே சொல்கிறான். நீ கண்ணகி வழக்குரைத்த காதை அதுதானே. அந்த வழக்குரைத்த காதையை படிக்காமல் நீ கிரேக்க ஜூரிஸ்ப்ருடன்ஸ் நீ ஏன் படிக்கிறீங்க? இதை மறுத்துட்டான். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் என்ன, கண்ணகி என்ன மதுரை எரிச்சான்னா மலையை கல்லுனா மலையை எரிச்சிருவானா? இது பேசிட்டு இருக்கல ஒரு பகுத்தறிவு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, உன்னுடைய அறிவு என்ற பிராக்கெட்லேருந்து தூக்கிடுவான் வெளியே. அறிவு என்ற வரையறுப்பிலிருந்து உன்னுடைய அறிவை தூக்கிடுவான். அதுபோல் நீங்கள் இன்னைக்கு என்ஜினியரிங் படிக்க, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. இந்த சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவன் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் என்ன இவ்வளவு குறைவான 16 அடி அஸ்திவாரத்தை போட்டு இவ்வளவு பெரிய கோபுரத்தை எழுப்பியிருக்கிறானே, அதுக்கு என்ன எப்படி முடிஞ்சிச்சு என்பதை படிக்காம நீ எதுக்கு படிக்கிற? அதனால என்ன ஆயிடுது, இன்னைக்கு விளம்பரமே என்ன பண்றான், பெரிய பில்டர்ஸ் எல்லாம் 50 ஆண்டுகள் விரிசல் வராமல் இருக்கும் என்பதுதான் விளம்பரமே. 50 நான் கட்டி கொடுக்குற கட்டடம் 50 ஆண்டுகள் விரிசல் விழாமல் இருக்கும், லீக்கேஜ் வராமல் இருக்கும் என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய விளம்பரமே. அவ்வளவுதான். ஆனால் அவர் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மேலே ஒரு மெட்டல் வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க, மேலே அந்த கும்பத்தில் ஒரு மெட்டல் வச்சிருக்கிறான் ஒரு இல்லையா, அது இடியை இழுத்துரும். அவ்வளோ உயரத்தில் இருக்குது, இடியை இழுத்துரும், அது கூர்மையாக இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு கிராக் வரலையே அந்த கோபுரத்தில் எப்படி கட்டியிருக்கிறான்? அதை நீ படிக்காம நீ என்ன ஆர்கிடெக்சர் படிக்கிறேன்னு கேட்குறேன்னா, என்ன சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற?
இன்னைக்கு நீங்க வந்து நடராஜர் கோயிலுடைய அந்த நடராஜ சிற்பம் இருக்கிறது, அந்த ஐம்பொன் சிலைன்னு சொல்றாங்கல்ல, இந்த ஐம்பொன் என்பதை படிக்காமல் என்ன மெட்டாலர்ஜி நீ படிக்கிற? ஜெர்மனிக்கு போய் என்ன படிச்சு பண்ண போற? நான் அடுக்கடுக்காக சொல்ல முடியும். இன்னைக்கு சித்த மருத்துவத்தை பற்றி மருத்துவர் அவர் சொன்னார், ஒப்பீட்டளவில் இளைஞர். அவர் அந்த பழமையை பற்றி சொல்லுகிறார். இந்த மருத்துவம் தெரியாமல் நீ உனக்கு ஒரு சிக்கல் வரும்போது மட்டும் அந்த கபசுர குடிநீர்னு என்கிட்ட விடுவர, சிக்கல்ல மாட்டிக்கும் போது மட்டும். ஆனா அதுக்கு பிறகு பார்த்தா அலோபதி தான் எல்லாம். நான் அலோபதியை ஒன்றுமில்லைன்னு நான் சொல்லல, ஆனா அதுதான் அறிவியல், இதெல்லாம் ஒண்ணுமில்லை என்று சொல்வதை தான் நான் எதிர்க்கிறேன். அதனுடைய அதெல்லாம் என்ன? இது ஏன் இந்த தலைப்பெல்லாம் வச்சு இன்னைக்கு பேசுறோம்? இது எல்லாம் அறிவியல் சார்ந்த மரபு, அறம் சார்ந்த மரபு. இந்த மரபை நீ புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ தற்சார்பாக நிற்க முடியாது. இப்ப நாளைக்கே உன் கையில் ஒரு நாட்டை கொடுத்துட்டான்னா நீ என்ன பண்ணுவ? திரும்பவும் வெள்ளைக்கார கம்பெனி கூப்பிட்டு இருப்பியா? இப்ப நீங்க விடுதலை புலிகள் ஒரு 5 ஆண்டுகள் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை நடத்திய போது அவர்கள் என்ன செய்து காட்டினார்கள்? பனைமரத்தையே மொத்தமா வைத்துட்டு, உணவாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா பொருளியலையும் பனைமரத்தையும் கடற்கரை மணலையும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் பார்த்தான்ல. ஏன்? அவன் நாடு அவனோட நிலைக்கிற போது அது தற்சார்பாக இருக்க வேண்டும். நாளைக்கு இன்னொரு நாட்டினுடைய அடிமையாக மாறிவிடக்கூடாது, இன்னொரு பொருளியல் அடிமையாக மாறிவிடக்கூடாது என்பதற்கு தான் செய்யறான். எனவே எதிர்காலத்தில் தமிழ் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தற்சார்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதனுடைய மரபை புரிந்து கொண்டு, இந்த மரபு அறிவை, மரபு அறத்தை புரிந்து கொண்டு அதை முன்னெடுத்து செல்ல முடிந்தால்தான் நீங்கள் மக்களை திரட்ட முடியும், நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்ற முடியும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை என்னமாக மாற்ற வேண்டும் என்று நாம் பேசுகிற போது இதே போன்று அவனும் பேசிக் கொண்டிருக்கிறான், ஆரியத்துவவாதிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், திராவிட திரிபுவாதிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவனும் இதை பற்றிலாம் பேசாமல் இல்லை. ஆனால் நாம் பேசுகிற போது மட்டும் பழமையை பேசுகிறாய் என்று சொல்கிறான். பழைய பஞ்சாங்கத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ராஜராஜ சோழன் எப்படி போனான் என்ன, கீழடியில் என்ன போனா என்ன, பானை இருந்துச்சு என்ன பண்ணணுங்கிற இப்படி கேட்குறான். ஆனால் அவன் சொல்லுகிற போது அது அறிவியல் என்று சொல்லுகிறான், அதுதான் ஆதாரம் என்று சொல்லுகிறான். அது அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்றால் அதுதான் இயல்பு நிலை, கீப்பிங் தம் நார்மல். நாம் சொன்னால் அது இயல்புக்கு மாறானது, அப்நார்மல் என்ற ஒரு கதையை கட்டமைப்பது என்பது இருக்கிறது. அது நம்மை வாயை மூட வைத்திடும். நம்ம சொல்றது அவசியம் இல்லாத பிரச்சனை போல இருக்கு. உடனடியாக கேட்பான், இன்னைக்கு எவ்வளவோ விலைவாசி ஏறிவிட்டது, எவ்வளவோ சாதி பிரச்சனை இருக்குது, அதை விட்டுட்டு ஏன் பேசுகிறேன்? அதையும் பேசுகிறேன் இதையும் பேசுகிறோம். அதை விட்டுட்டுலாம் அதை பேசலை. அதற்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிற அமைப்பு பேசுகிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் களத்தில் நிற்கிற அமைப்பு. சும்மனாச்சுக்கும் வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிறவன் இல்லை. என்ன வைத்திருக்கிறான்? இப்போது மீண்டும் மீண்டும் இன்றைக்கு நீங்கள் அண்மை காலத்திலே பார்த்தால் இந்தியா என்ற சொல்லாடலை பயன்படுத்துவதை விட பாரதம் என்ற சொல்லாடலை அவர்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். நீங்கள் உற்று பார்த்தால் தெரியும். இந்த இந்தியன் கிரிமினல் கோடு என்பதை இந்த பாரதிய நியாயவாசி அதுவும் மாற்றி வச்சிருக்கிறான்ல. நமக்கு இன்னும் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் வாயில் நுழைய மாட்டேங்குது. சாட்சிகள் சட்டம் எல்லாவற்றையுமே பாரதிய என்று எல்லாமே அந்த சொற்களாலே வைக்கிறானே, அதற்கு என்ன ஒரு நோக்கமே கிடையாதா? அவன் இந்தியாவை நான் விடுவிக்கிறேன், இந்திய தன்மைக்கு கொண்டு வருகிறேன் அவன் என்று சொல்லுகிற போது அவன் ஆரியத்தன்மைக்கு கொண்டு வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரியத்தன்மை தான் இந்திய தன்மை, அதுதான் இயல்பானது, அதை நீ ஏற்றுக்கொள். அதற்கு மாறாக நீ பேசினால் பெருவினைவாதம், மேற்கத்தியவாதம் என்று சொல்வதை ஒரு இயல்பானதாக மாற்ற விரும்புகிறான். அப்படி மாற்ற விரும்புகிற போது இதற்கான எதிர் சொல்லாடல் என்பது, எதற்கு எதிரான கருத்தியல் என்பது இந்த மண்ணில் வரலாற்றில் காலூன்றி கொண்டிருந்தால்தான் முடியும். பிரச்சனை என்ன? இந்த கீழடி ஆய்வை நம்முடைய தீர்மானத்தில் சொல்லி இருக்கிறோம். கீழடி ஆய்வை கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு மேலே கொண்டு போகாதன்ற கீழடி காலத்தை கிமு 8000 இப்போ 800 மேலே போகிறது என்று நாம் சொல்லுகிற போது அது என்ன ஆதாரத்தோடு சொன்னாலும் கூட நீ மாற்றி எழுதினால் அதை வெளியிடுவேன், இல்லை என்றால் முடியாதுங்கிறான். பிரச்சனை என்ன? நீ பக்கத்திலே ஒரு குழியை தோண்டி ஆய்வு செய்து
அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த புதிய முடிவு வந்திருக்கிறது சொன்னால் அது இன்னொரு அறிக்கை நீ கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த அறிக்கை தவறானது என்று சொல்வதற்கான என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரம் கிடையாது. ஆனால் அவனுக்கான நோக்கம் இருக்கிறது. அவனுக்கு இந்திய தன்மை என்பது ஆரிய தன்மை என்று கட்டமைக்க விரும்புகிறான். அது எல்லா இடத்திலும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது இப்போ இப்போ அண்மை காலமாக கொஞ்சம் உரத்து சொல்லி, ஏற்கனவே பழைய கதை தான் அது. சிவபெருமானுடைய உடுக்கையில் ரெண்டு பக்கம் பிரட்டி அடிக்கும் போது இந்த பக்கம் அடிக்கும் போது சமஸ்கிருதம் வந்துச்சு, இந்த பக்கம் அடிக்கும் போது தமிழ் வந்துச்சு என்று பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் ரொம்ப அதிகபட்சம் இப்போ நீங்கள் மோடி தனம் இங்கே வந்து பேசிட்டு இருக்கிறார்ல, தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்கள்னு. என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் தமிழை முற்றிலுமாக புறக்கணித்தால் அது அறிவியல் படி நிற்காது. எனவே சமஸ்கிருதத்துக்கு இணையானது, சமஸ்கிருதத்துக்கு சமமானது என்று கொண்டு வந்து விட்டால், இல்லாத ஒன்றையும் இருக்கிற ஒன்றையும் சமப்படுத்தி விட்டால் அவன் கதை முடித்திடலாம். அது ஒன்றும் நமக்கு சலுகை கொடுக்குறான்னு அர்த்தம் கிடையாது. இல்லாத ஒன்றை இருக்கிற ஒன்றோடு சமப்படுத்துகிற போது நத்திங் இஸ் ஈக்குவல் டு சம்திங்னு சொல்றான். அது எப்படி முடியும்? எந்த அறிவியலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. இல்ல, எந்த அறிவியலையும் ஒன்றுமில்லாததை ஒன்றோடு இணைப்பது என்பது, ஒத்து காட்டுவது என்பது, சமப்படுத்துவது என்பது அந்த ஒன்றை அழிக்க முயல்கிறாய் என்று பொருள். இந்த ஒரு போட்டிக்கான களமாக ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால், எதிர்காலத்தில் தமிழினத்தை இந்த ஆரியத்தின் ஒரு கூறு என்பதாக விழுங்குவதற்கான முயற்சி. ஏனென்றால் தமிழினத்தை நேரடியாக எதிர்த்து வீழ்த்த முடியாது என்ற சிக்கலை அவன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதில் குறுக்க திராவிடவாதிகள் எவ்வளவுதான் குழப்பம் செய்தாலும் கூட தமிழ் தன்னை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக எனக்கு பிறகு வந்தாய், என்னுடைய கூறாக வந்தாய், என்னுடைய பிரிவுதான் நீ என்பதாக திரித்து கூறுவதன் மூலமாக நீ ஒன்றுமில்லை என்று ஆக்குவது, இதை ஏற்பதின் வழியாகவே அழிப்பது, இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்வதற்கான நோக்கம் தமிழர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை இருக்கக்கூடாது என்ற நோக்கம்தான். ஏன், மற்ற இனங்களுக்கு அப்படி சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. மற்ற இனங்கள் நான் சமஸ்கிருதத்தை விட மேலாதவன் சொல்லவே முடியாது, அப்படி சொன்னதே கிடையாது. இங்கே பகவத்கீதை தான் உயர்வான நூல் என்று சொல்லுகிற போது இந்திக்காரன் ஆதரிக்கிறான் என்பது மட்டுமல்ல, வங்காளிக்காரனும் ஆதரிப்பான். இந்த சனாதனம் என்பது வர்ணாசிரமத்தோடு பின்னி படைந்திருப்பது, சனாதனம் தமிழர்களுக்கு ஆகாது என்று நீங்க பேசுகிற போது ஆரியத்துவத்தோடு நேரடியான இந்தி பகுதியை சேர்ந்தவன் மட்டுமல்ல, மேற்கு வங்காளத்தை சேர்ந்த மம்தா பானர்ஜியும் வருகிறார். இல்லை இல்லை, அதை எதிர்க்கக்கூடாது. இது சாதாரண விஷயம் அல்ல. இது தமிழ் இனத்தை, அதனுடைய அடையாளத்தை ஒன்றுமில்லை என்று ஆக்குவதற்கான முயற்சி. இது நீ இல்லை, ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு பதிலாக இது என்னுடைய கூறு, நீ எனக்கு பின்னால் வந்தவன், நீ என்னுடைய சாயல் நீ என்று ஆக்கிவிட்டால் முடிந்தது. எனவே அதை சட்டப்பூர்வமாக செய்வதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிக்கல் என்ன, கீழடிக்கு அறிக்கை கொடுக்கூடாதுன்ட்டான். இதை திருத்தி வெளியிட்டால் வெளியிடு என்று சொன்னான். சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே சிவகலை வந்துவிட்டது. சிவகலை வந்ததற்கு பிறகு, சிவகலையில் 5800 ஆண்டுகளுக்கு முன்பாக, 5800 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் இரும்பு காலம் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்பது இருக்கிறது. இரும்பு காலம் என்று சொன்னாலே செம்பு காலத்துக்கு பிறகு தான் இரும்பு காலம், அது உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். செம்பு காலத்திற்கு பிறகு வரக்கூடிய இரும்பு காலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்று சொல்லிவிட்டால், இவனுடைய நாகரிகம் என்று நாம் சொல்லியிருக்கிறோமே, நீங்கள் இந்த ஆரிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் என்பது ஆரிய நாகரிகம் என்று கட்டமைக்க விரும்புகிறோமே, அது தகர்ந்து போகிறது. நீங்கள் இந்த அனட்டோலியா என்று இன்னைக்கு இருக்கிற துருக்கி, அனட்டோலியா என்ற பகுதியில் தான் முதலில் இரும்பு காலம் வந்தது, இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது, இரும்பு உருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அங்கே தான் வளர்ந்தது. கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு 100 ஆண்டு கழித்து கங்கை சமவெளியில், அந்த கங்கை சமவெளி நாகரிகத்தில் தான் இந்த இரும்பு பயன்பாடு வந்தது. அங்கிருந்து இங்கே தமிழர்கள் தான் வந்தது என்று தான் இது வரலும் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அது 3300 ஆண்டுகள் என்று எழுதி வச்சிருக்கிறான், எல்லாம் கார்பன் டேட்டிங்கில்.
இன்றைக்கு அதே கணக்கின்படி அதே ஆய்வின்படி 5300 ஆண்டுகள் என்று தள்ளுகிற போது திணறுகிறான். ஒட்டுமொத்தமான வரலாற்றையே மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி எழுதுவதற்கு அவன் விரும்பவில்லை. அது அந்த உண்மையை எழுதினால் இன்றைக்கு பாரதம் என்று தமிழ்நாடு இந்தியாவை எழுத முடியாது, இந்தியா என்றே கூட இந்தியாவை குறிக்க முடியாது. சிக்கல் அதுதான். இது நீ இவன் தனித்த வரலாறு உள்ளவன், தனித்த மரபு உள்ளவன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் இவனை கட்டி போட்டு கொண்டே இருக்க முடியாது. உனக்கு வரி அதிகாரம் கிடையாது, உனக்கு மொழி அதிகாரம் கிடையாது என்று இன்றைக்கு மறுக்கிறானே. இதை மறுப்பதற்கான ஒரு நேச்சுரலைசேஷன், ஒரு இயல்பாக்கம் என்பது எப்போது வருகிறது? இந்த வரலாற்றிலிருந்து தான் வருகிறது. இன்றைக்கு நாம் பேசி இருக்கிற செய்தி என்பது தமிழ்நாட்டு இளையோர் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்றைக்கு ஒரு பரவலான ஒரு பொதுவான நிகழ்ச்சியில் பேசி இருக்கிறோம். ஐயா ராசவேல் அவர்கள் பல பேரும் சொன்னார்கள். ஐயா ராசவேல் அவர்களுக்கும் சரி, அதற்கு முன்னால் கணியன் பாலன் அவர்களுக்கும் சரி, அதற்கு பின்னால் பேசியவர்களுக்கும் சரி, கொஞ்ச நேரம் பேசிய பிறகு நான் அப்படியே வாட்சை காட்டிக்கிட்டே ஓடி வந்துடும். அந்த வேலை என்னட்ட வர விழுந்துருது, சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அது வேறு வழி இல்லை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு சொன்னால், இதில் ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் தேசியத்தில் ஆர்வம் உள்ள நண்பர்கள், அது செயல்பட வேண்டும் என்று கருதுகிறவர்கள், அவர்களுக்கு தனியாக ஒரு 100 பேர் 200 பேரை கூட்டி வைத்து ராசவேல் ஐயா மட்டுமே ஒரு நாள் பேசணும். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு இல்லைன்னா சில அறிஞர்கள்ட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் நம்ம நெருக்கமாக தெரியாத போது இவர் திராவிடத்து பக்கம் எங்கே எப்படி நிற்பாருன்னு சந்தேகத்திலே தான் போக வேண்டியா இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் நீங்கள் இந்த கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் எல்லாத்தையும் தமிழர்களுடைய எல்லா எழுத்தையும் எழுதி வச்சுட்டு இது திராவிடன் ஸ்கிரிப்ட்னு சொல்லலைன்னா அவனை அரங்கேற்ற மாட்டேங்கிறான். நமக்கு தெரிந்த பல அறிஞர்களே தெரியும். ஏன் தமிழ்னு சரி தமிழ்னு சொல்ல வேணாம், தமிழின்னு ஒரு பழையத்தில் சொன்னால ஏற்கனவே. இந்த திராவிடின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழின்னு ஒன்று சொன்னால, தமிழ் எழுத்துன்னு சொல்ல, அது என்ன தமிழ் பிராமி எழுத்து, அது இங்கேருந்து தான் அந்த பிராமி வருது. இப்போ இதை ஏன் மறுக்கிறாங்க? இது தனிப்பட்ட உரையாடலில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் கூட அரங்கத்தில் ஒரு பேப்பரை வச்சு சப்மிட் பண்ணும்போது பல்கலைக்கழகத்தில் ஏற்க மறுக்கிறார். இவர்களுக்கு அதை போராடுவதற்கான முதுகெலும்பு இல்லை. சிக்கல் அதுதான். இந்த பேப்பரை நான் தமிழின் தான் எழுதுவேன், இல்லைன்னா இந்த பேப்பரை நீ ஏற்றுக்க வேணாம், தூக்கி போடு என்று சொல்வதற்கான தெம்போடு அறிஞர்கள் நிற்க வேண்டும். அது தனியாக இருக்காது. வெளியிலே ஒரு தமிழ் தேசிய இயக்கம் வலுப்பெறுகிற போதுதான் இந்த அறிஞர்கள் பேசுவார்கள். இன்றைக்கு ஐயா ராசவேல் அவர்கள் பேசியிருக்கிறார் சொன்னால், தமிழ் தேசியம் என்பது மேலெழுந்து வருகிற சூழல் என்பது அவருக்கு தைரியம் கொடுக்கிறது. அவர் இதுக்கு முன்னாடியே நான் அவருடைய சில கட்டுரைகளை படிச்சிருக்கிறேன். தமிழ் பிராமி என்று நீங்கள் சொல்லுகிற எழுத்து வருவதற்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழி என்ற இந்த எழுத்து இருக்கிறது, தமிழின் தான் எழுதணும் என்று அவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் வலுவாக சொல்வதற்கான வாய்ப்பு வெளியிலே தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர்கிற போதுதான் வரும். அவர்கள் சொல்லக்கூடிய அறிவார்ந்த செய்திகள் தமிழ் தேசிய இயக்கம் வளருவதற்கு அந்த அறிவு ஊற்றுக்கண்ணாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊடாட்டம் நடப்பதற்கு இந்த மாநாடு பயன்பட்டிருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். நன்றி, வணக்கம்.